ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்லயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 200 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கோம். இதை நல்லா குட்டி குட்டியாக இப்படி கட் பண்ணிக்கலாம். சிக்கன் மேரினேஷன் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கிறேன் நான். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் தேவையான அளவு மிளகாத்தூள் உப்பும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாத்தூள் உங்கள் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்ற அளவு நீங்கள் வந்து மிளகாத்தூள் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அரிசி நான் ஆல்ரெடி வடித்து வச்சுட்டேன். இன்றைக்கி நான் 2 பேருக்கு ஆனால் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் அரிசி கொஞ்சம் வேற வேறையாகவே தான் இருக்கணும். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆல்ரெடி ரெடியும் பண்ணிட்டேன். இதுக்கு நான் கேரட், பீன்ஸ், கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஆனியனும் நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். பேனில் வந்துட்டு நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் பேன் ஃப்ரையே பண்ணிக்கலாம். இன்றைக்கி குட்டி குட்டியாக இருக்கனால இது நல்லா வெந்துடும் பேன் ஃப்ரைலேயே. ஸோ பேன் ஃப்ரையே இன்றைக்கி போதுமானது. இந்த பேன் ஃப்ரையில் நமக்கு நிறைய ஆயிலும் பிடிக்காது. நமக்கு ஆயிலும் கம்மியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த சிக்கன் இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு சைடு வெந்த சிக்கனை நம்ம நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இந்த சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அதனால் ரொம்ப தீய விடாமல் நான் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜில் வந்தோடனே இந்த சிக்கனை திருப்பிட்டேன். ஃப்ரைட் ரைஸில் நம்ம கடையில் வாங்குறது எல்லாமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அவங்களும் ரொம்ப வேக விட மாட்டாங்க. ஆனால் மாவு நிறைய சேர்ப்பாங்க. பட் நான் இதில் நிறைய மாவு சேர்க்கல. கோதுமை மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஃப்ரைட் ரைஸ் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நான் 2 பேருக்கு செய்கிற அளவு தான் இது. 2 பேருக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஆளுக்கு 1 முட்டைன்றது அளவு. முட்டையை ஃபஸ்ட்டு நான் உடச்சி ஊற்றிக்குவேன். அப்போ தான் அது வந்து காய்கறியோட நல்லா மிக்ஸ் ஆகாமல் ஒட்டாகாமல் இருக்கும். ஒட்டுச்சுன்னா காய்கறியோட முட்டையும் நல்லா ஒட்டிக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு முட்டையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முட்டையை நல்லா கிண்டி விட்டுட்டு நான் இதுலேயே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறேன். அப்போ முட்டையிலையும் கொஞ்சம் உப்பு இருக்க மாதிரி இருக்கும். இல்லைனா நம்ம ஃப்ரைட் ரைஸில் உப்பு தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை போட்டுட்டு பீன்ஸையும் போட்டுக்கிறேன். கேப்சிகம் நான் இப்போ போடலை, ஏன்னா அந்த கேப்சிகம் சீக்கிரமாக வெந்துடும். கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் வேக லேட் ஆகும். கேரட்டும் பீன்ஸும் போட்டு நம்ம இப்போ எவ்வளோ தான் வதக்குனாலும் அந்த முட்டையோட ஒட்டாது. நீங்களே பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ் கடையிலையும் அதனால தான் முட்டையை ஃபஸ்ட்டு ஊற்றுவாங்க. இந்த கேரட்டு, பீன்ஸு, இந்த முட்டையை நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணும். அப்போ தான் இது நல்லா மிங்கிள் ஆகும். இல்லைனா இந்த கீழே இருக்க காய்கறியெல்லாம் வெந்துடும், மேலே வேகவே வேகாது. ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டால் அது தீயவும் தீயாது. அதனால் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போது இது நல்லா வெந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் லாஸ்ட்டாக போட்டாலும் நல்லா அது வெந்துடும். ஸோ கேப்சிகம் நான் லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன். இப்போ கேப்சிகமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். அதுவும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பேருக்கு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போட்டிருக்கேன். வேணால் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், உங்களுக்கு காரமாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் நல்லா. இதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லும் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். நான் சிங்கப்பூரில் கிடைக்கிற லைட் சோயா சாஸும் ஊற்றிருக்கேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா ஊற்றிக்கலாம். அதுதான் இந்தியாவில் நிறைய கிடைக்கும்.
ஃப்ரைட் ரைஸில் சோயா சாஸ் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த கலரே சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த காய்கறியை பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம் இப்போது. நான் டொமேட்டோ சாஸ் இல்லாத டைமில் நம்ம வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் வாங்குவோம். அந்த டைமில் டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் தருவாங்க. அந்த ஷேர்ஷீட் கூட நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட நல்லா அந்த காய்கறியோட அந்த டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் எல்லாமேத்தோட நல்லா மிக்ஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா காய்கறியும் ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. சிக்கனு, காய்கறி, முட்டை எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பெப்பரும் போட்டுக்கிறேன். பெப்பர் போட்டால் தான் அந்த ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டே மாறும், பெப்பர் தான். பெப்பர் பவுடர் நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணேன். அதே மாதிரி ரெட் சில்லி பவுடரும் நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ஃப்ரைட் ரைஸில். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் ஹைலியே வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணி நம்ம இறக்கிடுவோம். அதனால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் இந்த ஃப்ரைட் ரைஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஓவர் குக் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நான் வெங்காயத்தை லாஸ்ட்டாக தான் சேர்ப்பேன். அப்போ தான் கடையில் இருக்க மாதிரி இந்த வெங்காயம் நல்லா ராவாகவே இருக்கும். ஸோ வெங்காயம் டேஸ்ட் பிடிக்காதவங்க நீங்கள் ஃபஸ்ட்டே இதை சேர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த வெங்காயம் ரா ஸ்மெல் தெரியாது. வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கப்புறம் சாப்பாடை ஆட் பண்ணியாச்சு. சாப்பாடை ஆட் பண்ணி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். சாப்பாடு எல்லா ஒரு அரிசிலையும் நம்ம அந்த சாப்பாடை நல்லா கிளறி விட்டால் தான் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு. இந்த ஃபைனல் டச்சில் ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் போடணுன்னு அவசியம் இல்லை. அதை நீங்கள் உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கலாம். ஆனால் அதை போட்டால் கொஞ்சம் ரிச்சாகவே இருக்கும். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸை நம்ம ஃபுல்லாக கிண்டி விட்டு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சதை நம்மளே சாப்பிடலன்னா எப்படி. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.